கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு ஜெபத்துக்கு வந்தவங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. மாதம் மாதம் இப்படி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமென். நான் நைட்டு ஒரு கனவு கண்டேன். அங்கே கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் புறப்பட்டு வெளியே போகிற மாதிரி பார்த்து நிறையா ஜனங்க வந்தாங்க. என்னென்னு கேட்டால் இரவு ஜெபம் அப்படின்ட்டு வராங்க. நான் கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்குறேன், ஆலயம் முழுசு நிரம்பி இருக்குது. நான் திக்குன்னு முழிச்சுக்கிட்டேன். இரவு ஜெபத்துக்கு இவ்வளோ கூட்டமா? திரும்பி பார்க்குறேன், எல்லாம் நிறைய ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க, சந்தோஷம். மொத்த சபையும் இரவு ஜெபத்துக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஏன் வர முடியாதா? சொல்லுங்களேன். எல்லாம் பக்கமாக இருக்கிறோம், வந்திருக்கிறோம் பாஸ்டர். தூரமாக இருக்கிறவங்களாம் வர முடியாதா? மனசு இருந்தால் வரலாம், மனசு இருந்தால் வரலாம். இருட்டு ஒன்றும் தடை கிடையாது. இந்த கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் எல்லோரும் வந்தாங்க. கொரோனா சாக்கு ஒட்டிக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் இரவு ஜெபத்துக்கு நிறைய பேர் வர்றதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆறான எவ்வளோ முக்கியமோ அதை விட இரவு ஜெபம் அதை விட முக்கியம். ஆகவே தயவுசெய்து இரவு ஜெபத்தை, இந்த இரவு ஜெபம்னு சொல்ல முடியாது, இது ஒரு அந்தி வேலை ஜெபந்தான். அன்றைக்கெல்லாம் 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய நடத்துவோம். அதுதான் இரவு ஜெபம். இது இரவு ஜெபமே கிடையாது. இரவு ஜெபம்னா பயந்துக்கிறாங்க. இது ஒரு மாலை, ஒரு அந்தியா வேலை ஜெபந்தான் இது. சோத்திரம். ஆண்டு சொன்னால என்னோடு கூட 1 மணி நேரமாவது வெளித்திருக்கக்கூடாது. ஏதோ 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணலாம். சொன்ன வார்த்தை காப்பாற்றுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வாக்குத்தமாக ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். காலங்களில் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்ன? சில பேர் கர்த்தரை நடத்துவாங்க. ஆண்டவரே இது இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்கம்மா. இல்லை, நம்மளை யார் நடத்தணும்? கர்த்தர் நடத்தணும். நாம் கர்த்தரை நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. நாம் அவர் பேச்சு கட்டுப்பட்டு இருந்தோமானால் அவர் நம்மளை நடத்துவார். ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், சபையை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் நடத்துகிறேன்னு சொல்லி? கிடையவே கிடையாது. நான் நடத்தின ஒரே நாள் ஓடி போயிடுவேன் சபை விட்டு. யார் தான் நடத்துகிறாரு? கர்த்தர் நடத்துகிறார். உலகத்தில் எல்லாத்தையும் நடத்தி விடலாம், சபையை நடத்துகிறது தான் பெரிய கஷ்டம். அதனால் சபையை தேவன் நடத்துகிறார். சபைக்கு தலைவர் நான் இல்லை. யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நித்தமும் உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்கூல் திறக்குது, பணம் வேணும், நடத்துவார் கர்த்தர். எனக்கும் நிறைய பணம் வேணும், ஆண்டவர் நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயம் நம்மளை நடத்தி செல்வார். மகா வறட்சியான காலத்தில் உன் எலும்புகளை என்னது ஊன் உள்ளதாக்குவார். சோதரி. இந்த காலம்லாம் எப்படிப்பட்ட காலம்? மகா வறட்சியான காலம். ஆமாம் இல்லைங்களா? எவ்வளோ உஷ்ண நிறைந்த காலம் இருந்தாலும் நாம் செழிப்பாக இருப்போம். சோத்திரம். நீ வற்றாத நீரூற்றை போலவும், படிங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கும். நீ வற்றாத நீரூற்றை போலவும். எவ்வளோ வெயில் அடித்தாலும், எவ்வளோ வறட்சியான காலம் வந்தாலும் நாம் செழிப்பாக தான் இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம்.
கொரோனா காலத்தில் கூட நம்மளை ஆண்டு செழிப்பாக தான் வச்சுருந்தார். ஆமாவா இல்லைங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி எதிர்மறையாக இருந்தாலும் தேவன் நம்மளை நடத்தி செழிப்பாக வைப்பார். ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா மகா வறட்சி, சூழல்லாம் மோசமான சூழல். ஆனால் வசனம் முடிகிறது என்னென்னா, அந்த வறட்சியான சூழ்நிலையில் நீ எப்படி இருப்ப? வறட்சியான சூழல் வந்து எல்லாம் காஞ்சி போயிடும், எல்லா மரமும் காஞ்சி விடும், செடிகள்லாம் காஞ்சி விடும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நீ வற்றாத நீரூற்றை போகணும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். ஆமாம், நாமெல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காஞ்சி போக மாட்டோம், குறைஞ்சி போக மாட்டோம். இந்த ஜூன் மாதத்தில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நாம் இருப்போம். ஆமாம், நம்முடைய ஊற்று வற்றவே வற்றாது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு செழிப்பு குறையாது, ஆசீர்வாதம் குறையாது, நன்மைகள் குறையாது. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நிறைய தேவை நிறைஞ்ச மாதம் இது. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் எடுக்கணும், டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த காலத்தில் எந்த சோறு கொண்டு போனாங்க? ஸ்கூல்லேயே சோறாக்கி போடுவாங்க, சாப்பிட்ருவோம்லாம். இப்போ தனியாக லஞ்ச் பாக்ஸ் வேறு, அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேறு, அதை வேறு தூக்கிட்டு போகணும். அதுக்கு ஒரு போய் தூக்காமல் போனால் அது வேறு பெரிய கௌரவ குறைச்சல். அல்லேலூயா. இந்த ரவுண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. அப்போ எல்லோரும் கொண்டுகிட்டு வருவாங்க. நான் 12வது படிக்கும்போது தான் அந்த ரவுண்ட் டிஃபன் பாக்ஸு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை, எல்லா பசங்களும் அப்படி கொண்டு வருவாங்க. நான் ஒரு இந்த கேரியர் மாதிரிக்குமில்ல, இந்த வளையம் போட்டது, அதில் சோறு போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு. நான் அதை அப்படியே மறைச்சி வச்சு கொண்டு போவேன் பையில். ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்க முடியாது. அப்புறம் எப்படியோ காசு சரி செவ்வாய் சந்தையில் போய் வாங்கினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படிலாம் பஞ்சத்தில் படித்தேன் நாமெல்லாம். ஆனால் இன்றைக்கி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் 2nd மார்க் வாங்கினேன் ஸ்கூலில். 1st மார்க் வந்து இவன் கலெக்டர் சண்முக சுந்தரம் வாங்கினார், மொண்டி பழத்துக்கார். அப்படிலாம் பஞ்சத்துலேயும் குறைவிலையும் என்ன செய்தோம்? ஒரே சட்டை தான் இருக்கும். என்னது? அதுதான் யூனிஃபார்ம். வருஷம் முழுசும் ஒரே சட்டை தான். அதையே துவச்சி போட்டுக்கிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். அதில் ஒரு பையன், என் கிளாஸ்மேட், ஒரு ரமேஷ் நாமா பேரில் இருக்கும். அவனுக்கு எனக்கு ஆகவே நான் கொஞ்சம் மார்க் எடுத்து அவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் லேபில், கெமிஸ்ட்ரி லேபில் நாங்களாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் கொண்டாந்து சல்ஃபூரிக் ஆசிட்டை சட்டையில் விட்டுட்டான். என் பின்னாடி என் சட்டை அப்படி வெந்து போச்சு. என்ன போச்சு? நான் இப்படி குமிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஓட்டையாகி போச்சு சட்டை. ஸ்தோத்திரம். 2 இடத்துல என்ன போச்சு. அப்புறம் வாத்தியார் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கினார். இது கொலை முயற்சி, உடனே ஸ்கூல் விட்டு நிறுத்துறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி திட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். +2 முடிவு வரைக்கும் அந்த ஓட்ட சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வாத்தியார் அந்த பையனை திட்டுவார். ஏன்டா இப்படிலாம் இப்போ பண்ணி அன்றைக்கி அவ்வளோ கஷ்டம், வறுமை. நம்மளாம் அப்படி படித்தோம், வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ செழிப்பு உலகத்தில். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். பை ஒன்று, இது ஒன்று, யூனிஃபார்ம் ஒன்று, ஷூ ஒன்று, டை ஒன்று. நாமளும் டை கட்டினதே இல்லை. கர்த்தர் எவ்வளோ பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மதிப்பாக படிக்க வைக்கிறார். இன்றைக்கெல்லாம் கர்த்தர் எல்லா ஸ்கூலும், ப்ரைவேட் ஸ்கூலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அப்படி இருந்துச்சு. ப்ரைவேட்டுக்கு கல்வியெல்லாம் போனதுனால எல்லா தரமும் உயர்ந்துருச்சு. பிள்ளைகளுடைய தரங்கள் எல்லாமே உயர்த்திட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படியெல்லாம் தேவை நிறைஞ்ச இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நித்தமும் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி போதும். இந்த நித்தமும் நடத்தி கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். ஏசாயா 48:17 படிச்சிங்கன்னா சீக்கிரம் படிங்க. ஒரு சில வசனங்கள் சொல்லி ஜெபம் பண்ணலாம்.
பிரயோஜனமாயிருக்கிறவர்களை நான் உனக்கு போதித்து. ம் ம் உன்னை நடத்துகிற வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நம்மளை போதித்து நம்மளை என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், பிரயோஜனமாக இருக்கிறத போதிச்சு நாம் எதில் நடக்கணுமோ அந்த வழியில் நம்ம நடத்துவார். இன்றைக்கி இந்த சங்கீதம் படிச்சிங்கன்னா, இன்றைக்கி சங்கீதத்தில் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. நல்லா புரிகிற மாதிரி சொன்னால் இந்த வசனத்தை இப்படி சொல்லணும்: கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. படிங்க. இல்லை இங்கே 23ஆம் சங்கீதம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நல்ல அமர்ந்த தண்ணீரணில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இங்கிலீஷ் பைபிளில் ஹீ லீட்ஸ் மீ இன் க்ரீன் ஸ்பேச்சர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா பசுமையான புல்வெளி நடத்துகிறாராம். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். எப்படி வெளி? சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காடு பார்த்தீங்களா, வெள்ளாம் பண்ண நமக்கு அருமையாக புல்லாம் முளைச்சிருக்கு. புல்லுக்காடெல்லாம் பார்த்தா 2 மாடு வாங்கி விட்டால் கூட மேய்க்கலாம் போல இருக்குது. அவ்வளோ புல் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. அவர் நம்ம எப்படி மேய்க்கிறார்? தமிழில் புல்லுன்னு போட்டுக்குது, இங்கிலீஷ் பைபிளில் என்னது? பசுமையான பச்சையான புல்லண்டையில் நடத்தி அமர்ந்த தண்ணீர், ஸ்டில் வாட்டர்ஸ், அமர்ந்த தண்ணீர், நல்ல தண்ணீர் இடத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நீ போக மாட்ட, அவர் கொண்டு போய் விடுறார். நம்மளை கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. வறுமை, பற்றாக்குறை இல்லாமல், குறைவு, அந்த இடத்துலேருந்து நம்மளை வேறு இடத்துக்கு நகர்த்துறார். என்ன செய்கிறார்? நகர்த்துறார். ஒரு மாடு போய் தன்னால் தண்ணி குடிக்காது, மாட்டுக்காரங்க கொண்டு போய் காட்டணும், தண்ணி காட்டினா தான். அதுபோல் கர்த்தர் நம்மளை புல்லுள்ள இடத்துக்கு நடத்தி கொண்டு போய் நல்ல தண்ணி இடத்துக்கு நம்மளை என்ன செய்கிறாரு? ஓட்டிக்கிட்டு போகிறாரு. ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல தண்ணீர், நல்ல புல்லண்டைக்கு நம்மை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் என்னை கொண்டு போய் என்ன செய்கிறார்? விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். என்ன பாதைகள்? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமாம், இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். ஸ்தோத்திரம். சரியான பாதையில் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவார் ஆண்டவர். தப்பாக போக விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சில பேர் ஆராய்ச்சி விட்டுட்டு எங்கெங்கேயே போகிறாங்க. நீங்கள் உண்மையாக கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. எங்கே தான் வருவீங்க? ஆலயத்துக்கு வருவீங்க, வசனம் கேட்க வருவீங்க, அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸ்தோத்திரம். என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம். கர்த்தருடைய பாதைகள் அவர் நடத்தும்போது என்னெல்லாம் ஆசீர்வாதம்னு சில வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 12:28 படிச்சிங்கன்னா, நீதிமொழிகள் 12:28, நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம். பிசாசு நம்மளை தப்பான வழி கொண்டு போவான். இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், கெட்ட வழி கொண்டு போயிடுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நல்ல வழி கொண்டு போவான். ஆவியானவர் நம்மளை நல்ல வழியில் நடத்துவார். நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. நாம் இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் தருகிறார். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. நம்மளை நீதியின் பாதையில் நம்மளை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். நீதியின் பாதையில் நம்மளை நடத்தும் பொழுது நம்ம ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆபத்துகளை பார்க்குறோம், மரணங்களை பார்க்குறோம். மரணத்தை பற்றி கற்பனையே செஞ்சுருக்க மாட்டாங்க.
ஆனால் இந்த வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 இளம் வாலிபர்கள் நடுத்தர வயசு ஆளுங்கள்லாம் மறித்து போனாங்க இந்த ஊமாரெட்டியில் பார்த்து. மனசுக்கு பாரமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் மரணம் வந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ கஷ்டம், நினச்சி பார்க்காத அளவுக்கு, எதிர்பார்க்காம திடீர்னு அப்படிலாம் நடக்கும்போது அவங்களாம் அப்படி நிலகுலைஞ்சு போயிடுவாங்க குடும்பம். இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ன? ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நமக்கு இறக்கம் செய்வாராக. நம்முடைய பாதையில் ஆபத்துகள் வராதபடி தேவன் நம்மளை என்ன செய்வார்? பாதுகாப்பு. அவன் வழிகள் அவனை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை, ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கு இன்னுமே முடியல. இன்னும் 1 மாதம் 2 மாதம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த யுத்தம். ஓரளவுக்கு முழுசாலாம் சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க 2 பக்கம். இப்படி எங்கே பார்த்தாலும் மரணங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். காசா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே சாவின் விளிம்பில் இருக்காங்க. சோறு இல்லாமல் சாப்பிட்றாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்றாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். கர்த்தர் நமக்கெல்லாம் நம்மளை இந்தியாவில் பிறக்க வச்சதுக்காக நன்றி செலுத்தணும். அது தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக சத்தமாக சொல்லுங்கள். நம்ம ஊர் பக்கம் யாராவது குண்டு போட வருவானா? பாதிலேயே செத்து போயிடுவான் குண்டு போடுவோம். ஏன்னா நம்ம இந்த கடைக்கோடியில் இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நம்மளை ஒரு யுத்த சத்தத்தை இது வரைக்கும் காதில் கேட்கவே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கொரோனா தான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? அது கொரோனாவே வந்தால் கூட மரணம் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், அது ஒன்றும் செய்ய முடியாது. அல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திசை மாறி போய் விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், கர்த்தருடைய பாதை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவருடைய பாதைகள் எப்படி இருக்காமா? நெய்யாய். நெய்யின்னு என்னது? நெய் சாப்பிட்ருக்கீங்கள? உணவில் ரொம்ப கலோரி நிறைந்தது எது? நெய் தான். நெய்க்கு அடுத்தது தான் மட்டன். அதனால தான் நெய் ஊற்றுற மாதிரி ஊற்றுறாங்கிறாங்களே. நெய் எவ்வளோ தான் ஊற்றணும்? ஒரு கரண்டி ஊற்றினா செத்துருவீங்க சீக்கிரம். எங்கள் ஊரில் ஒருத்தர் தினமும் நெய் சாப்பிடுவார். ரசத்துக்கு கூட நெய் ஊற்றினார். ஒரு நாள் நெஞ்சு வலின்னு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சொன்னார், உடம்புல எல்லா இடத்துலையும் கொழுப்பு அடிச்சிருக்கு அப்படின்னார். என்னது? கொழுப்பு. அப்புறம் எல்லாம் நெய்யெல்லாம் நிறுத்தி அப்புறம் கஞ்சா குடித்து உடம்பு சரி பண்ணார். நெய் எப்போ சாப்பிடணும். நெய் சாப்பிடாமங்கிறது ரொம்ப நல்லது. ஆமென் சொல்லுங்கள். நல்லா உழைக்கிறவங்க நெய் சாப்பிடலாம். இப்போ நான் நெய் ரொம்ப உணவுலேயே ரொம்ப ரிச்னஸ், கலோரியில் ரொம்ப அதிக கலோரி உள்ள உணவு. அது மட்டன் அதை விட அதுக்கு அடுத்தது. இதெல்லாம் கொஞ்சம் அளவோடு என்ன செய்யணும்? சாப்பிட்டுக்கணும். சோதரம். அதனால் ஆண்டுடைய பாதைகள் நெய்யை போன்ற ஒரு உயர்ந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பைபிள் படித்து சர்ச்சைக்கு போய் என்ன பண்ணுறது? அப்படி இல்லை. குமராபாளத்தில் ஒரு அம்மா வருவாங்க. இன்றைக்கி விபிஎஸ் நடந்துச்சு. அந்த அம்மா 20 பிள்ளைகள் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. டெம்போவில் 26 பிள்ளைகள் என்ன கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு வீடு இருக்குது, நல்ல வீடு இல்லை. அப்புறம் அவங்க மகனுக்கு மனைவி இல்லை, பிரிஞ்சு ஓடி போயிடுச்சு. அது அந்த அம்மா ஒரு வாரம் தவறாமல் ஆராணிக்கு வருவாங்க, காணிக்கு தருவாங்க கர்த்தருக்கு, விசுவாசமாக இருப்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவங்க வீட்டில் சில ஒரு குறைவுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வீட்டை கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது வீட்டை கட்டுற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். வீட்டை கட்டுறாங்க. அங்கே பையனுக்கு மனைவி இல்லாமல் இருந்தாங்க. திடீர்னு வேலை பார்க்க போகிற இடத்துல ஒரு புள்ள, ஒரு விதவை அந்த பையனுக்கு மனைவியாக வரன்ட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. அருமையான அழகான பிள்ளை, ஒரு விதவை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊரே ஆச்சரியப்படுறாங்களா, உனக்கு எப்படி இந்த ஊரில் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சி? அந்த ஊர்லேயே அழகான பிள்ளை, நல்ல சமர்த்தான பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் அவருடைய பாதைகள் நடந்தால் நாம் குறைஞ்சி போக மாட்டோம், நாம் எதை இழந்து போக மாட்டோம். ஆசீர்வாதங்களை நாம் அறுவடை செய்வோம். நல்ல சொல்ல ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னும் குறைவாக இருக்குதோ, இப்படிலாம் நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் நிச்சயம் நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. நல்ல சொல்ல ஹல்லேலூயா. ஆண்டுடைய பாதைகள் ஆசீர்வாதங்களை பொழிகிறது. ஆமென். சோதரம் சோதரம். நெய்யை பொழிகிறது. உங்கள் காரியங்கள் நடக்கும், நல்லபடியாக நடக்கும், கர்த்தர் செய்வார். சில பேர் தாமதமாகுது, தாமதமானால் பெஸ்ட்டாக செய்வார். ஆமென் சொல்ல ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஆமாம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே நீதியின் பாதையில் பாதுகாப்பு உண்டு, நீதியின் பாதையில் ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் நடத்துகிற பாதைகளில் இன்னொரு வசனம் சொல்லுது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு வசனம் இருக்குது, படிங்க. அங்கே பெரும் பாதையான ஒரு வழி உண்டாயிருக்கும். அது என்ன வழி? பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து போவது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. என்ன போவதில்லை? கர்த்தருடைய வழியில், கர்த்தர் நடத்துகிற பாதையில் நீங்கள் நடந்தால் நீங்கள் நஷ்டப்பட்டு போவது இல்லை, வழி தப்பி போவது இல்லை. சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐயோ கர்த்தர் கைவிட்டுருவாரோ, நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க முடியுமா, இப்படியே ஜெபம் பண்ணி எடுக்க முடியுமா, இப்படி ஆலயத்துக்கு போக முடியுமா? அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை சாத்தான் விதைச்சிடுவான். இல்லை, ஏன்னா நடத்துகிறவர் யார்? கர்த்தர். வண்டி ஓட்டுறவரே அவர் தான். யார்? கர்த்தர். அந்த வண்டியை கரெக்டாக ஓட்டிக்கிட்டு போவார் கர்த்தர். சோத்திரம். வண்டிக்காரன் எப்படி போகிறான்? சைடு வாங்கிறது, இது தவிர வாகனம், குழி குண்டு எல்லாம் பார்த்து ஓட்டிக்கிட்டு போகிறோம். அதுபோல் நம்மளை நடத்துகிறவர் அவர். சோத்திரம். ஆகவே நாம் திசை கெட்டு போவது இல்லை, வழி தப்பி போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மளை சரியாக நடத்தி கொண்டே போவார். சோத்திரம். அப்படி வழி மாறி போனாலும், திசை மாறி போனாலும் நம்மளை திருப்பி கொண்டு வந்துடுவார். ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, விழுந்து போனவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வழி தப்பி போயிட்டா கூட திரும்பி என்ன செஞ்சிடணும்? கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துடுவார். ஆடு வசனம் சொல்லுது இல்லையா? ஒருத்தனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு? அது கூட தெரியலையா? 100 ஆடு. எத்தனை ஆடு? 100 ஆடு. 100 ஆடில் சாயந்தரம் எண்ணி பார்க்குறான், எத்தனை ஆடு இருக்குது? 99. ஒரு ஆட்டை காணோம். ஐயோ, 99 வந்துருச்சு, பரவாயில்ல, சோத்திரம். அப்படியே படுப்பான்? சொல்லுங்கள். சீக்கிரம் 99 ஆட்டையும் உள்ளே ஓட்டி பூட்டிக்கிட்டு வேகமாக நடக்கிறான். என்ன செய்கிறான்? வேகமாக நடக்கிறான். ஓடி போய் அங்கெல்லாம் தேடுறான். எங்கெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வந்தோமோ அங்கெல்லாம் போய் அந்த ஆட்டை என்ன செய்கிறான்? தேடுறான். தேடி 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 பார்த்தா எங்கேயோ ஒரு சத்தமேன்னு கேட்குது. அது போய் ஒரு புதரில் சிக்கிடுச்சு. என்ன செஞ்சிடுச்சு? சிக்கி கொண்டது. சந்தோஷத்தோடு அந்த ஆட்டை பிடிச்சி தோல் மேலே சொல்லுங்கள் போட்டுக்கிட்டு இருந்த. இயேசுநாதர் படத்தை பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒரு ஆடு வச்சுக்கிட்டு இருப்ப மாதிரி படம் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்களா? ஒரு தடி வச்சுக்கிட்டு என்னது ஒரு ஆட்டுக்கிட்டு வச்சு எல்லாம் சொல்லுவோம், இயேசுன்னு ஆடை மேய்க்கிறாரு. அப்படி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அந்த ஆடு அந்த ஆடு என்ன ஆடுன்னா வழி தப்பி போட ஆடு. கீழே விட்டுட்டா அது எங்காவது என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடுன்னு சொல்லி அவர் மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கணும். நம்மளை மேய்க்கிறாருங்கிறத விட சோத்திரம். அது என்ன ஆடு? வழி தப்பி போன ஆடு. சொல்லி சொல்லு ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. அது விட்டுட்டா அங்கங்கே ஓடி போயிடும். நம்மளை ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறார். அந்த குட்டி ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள்
அப்படி இடுப்புலையும் தோல்லையும் போட்டு போவாங்க. ஸ்தோத்திரம். எங்கே புருஷனை காணுமே, பட்டி அடைச்சாச்சு, சோறு சாப்பிட வரலையே, அவன் ஆட்டை தேடி போயிட்டான், அவன் மனைவி அவனை தேடிக்கிட்டு இருந்திருப்பான், இங்கே இந்த ஆள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு, காணுமே. காரணம் பார்த்தா என்ன காணும், யாரை காணும்? ஆட்டை காணும். காணாமல் போனதை தேடி பிடிச்சிக்கிட்டு வந்து பட்டியோட சேர்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாமளாம் என்ன ஆடு? வாய்த்தரங்க எல்லாரும் நாமளாம் காணாமல் போன ஆடுங்க, தொலைஞ்சு போன ஆடு. புரியுற மாதிரி சொன்னான். எப்படியோ தொலைஞ்சு போயிட்டு அந்த உலகத்தில். இந்த சங்கீதம் 119 கடைசி வசனம் என்ன சொல்லுது? 119 கடைசி, காணாமல் போன ஆட்டை போல ஆனேன், வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. நாம் எங்கே போய் மறைஞ்சாலும் எங்கே போய் ஒளிஞ்சாலும் நம்மளை தேடி கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிருவார் கர்த்தர். ஸ்தோத்திரம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேர் காணாமல் போன ஆடு மாதிரி இருக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஜபத்துக்கு வர்றதில்ல, ஆராதனைக்கு வர்றதில்ல, தேவ சமூகத்தை தேடுறதில்ல. இதெல்லாம் காணாமல் போன ஆடு. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் விடமாட்டார், போய் தேடுவார். என்ன செய்வார்? தேடி கொண்டு வந்து மந்தையில் சேர்த்துடுவார். ஸ்தோத்திரம். அங்கே வசனம் சொல்லுது, அந்த பாதையில் நடக்கிறவர்கள் பேதைகளாயிருந்தாலும், யார்? அறிவாளி இல்லைங்க, முட்டாளாக இருந்தால் கூட திசைக்கட்டு போகிறது இல்லை. நல்ல ஒரு பேதையான மனுஷன்தான், ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பு இருக்கிறார், அதனால் என்னை இது வரைக்கும் நடத்திக்கிட்டு வர்றார். ஸ்தோத்திரம். பெரிய ஞானி கிடையாது, ஞானமே இல்லாதவனுக்கு தான் எனக்கு ஞானசேகர்னு பேர் வச்சுருக்காரு கருத்து. என்னது சொல்லுங்க, வாய்த்திறந்த. எனக்கு ஞானசானம் கொடுக்கும்போது பாஸ்ட் பேர் வைக்காம விட்டார். போய் ஒரே வாரில் ஞானசானம் எடுத்துக்கிட்டேன். இந்த வாரம் சனிக்கிழமை போனால் அடுத்த வாரம் ஞானசானம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஞானசேகர் ஸ்பெல்லிங்கே தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரோட்டில், திருச்சியிலேருந்து வரும்போது ஈரோட்டில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஞானசேகர்னு போட்டிருந்துச்சு. அதுக்கு ஸ்பெல்லிங் படித்தேன், GNANASEKAR. ஓ, ஞானசேகர்னு இதுதான் ஸ்பெல்லிங்கா? கணசேகர், கணசேகர்னு. என் பேரை யாருமே சரியாக எழுத மாட்டாங்க. எங்கே போய் நான் சொன்னாலும் ஞானசேகர்னா குணசேகர்னு எழுதி வைப்பாங்க, அல்லது என் பேரை ஞானசேகர் கணசேகர்னு படிப்பாங்க. கணசேகரில் ஞானசேகர், ஞானசேகர் ஜி சைலண்டாக வரும். அதனால் நல்ல இங்கிலீஷ் வெக்காபுலரி தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக எழுதுவாங்க. ஞானசானம் எடுக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் என் ஸ்பெல்லிங்கில் எனக்கு காட்டி கொடுத்துட்டார். ஸோ கரெக்டாக ஞானசேகர். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எங்க எல்லாருக்கும் பேர் வச்சிங்க, எனக்கு பேர் வைக்கல அப்படின்னா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு? சேகர் அப்படின்னு. ஞானசானம் எடுத்துருக்கீங்க, ஞானசேகர் போங்க அப்படின்ட்டு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக என் பேரை படித்து பார்த்துக்கிட்டேன், ஸ்பெல்லிங் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் ஞானசேகருக்கு எங்கே போய் ஸ்பெல்லிங் தேடுறது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை காணாமல் போனாடு. என்னாடு? நான்லாம் காணாமல் போயிட்டேன். கர்த்தர் தேடி வந்து அவர் ஆடா சேர்த்திக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிறோம். இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை திசைக்கிட்டு போகவே நாம் என்ன அறிவுகிட்ட காரியங்களை நாம் செய்தாலும், மதியீனமாக செய்தாலும், எத்தனையோ மதியீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில், ஆனாலும் கர்த்தர் இது வரைக்கும் எல்லாத்தையும் மூடி மறைச்சி கர்த்தர் நம்ம மேலே இறக்கம் செஞ்சு தயவு பண்ணி ஸ்தோத்திரம் நம்மளை அதே பாதையில் நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்த ஜூன் மாதத்துலேயும் இதே பாதையில் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். உங்கள் குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், சபையை நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், பாதுகாப்பான பாதையில் நடத்துவார், ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவார், திசைக்கெட்டு போகாத பாதையில் நம்மளை நடத்துவார். அங்கே படித்து பாருங்கள், துஷ்ட மிருகம் அங்கே அந்த பாதையில் ஏசாயா 35:8-9 படிங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, எந்த பிசாசு அங்கே வரவே முடியாது, உன்னை தாக்க முடியாது, எந்த சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க, வாயை திறந்து. ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம், தோத்துட்டோம் அவ்வளோதான், அப்படி இல்லை, அது ஜெயிக்க முடியாது. எந்த சாத்தான சத்துரும் நம்மளை தொட முடியாது, அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, ஆமாம், ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, அங்கே காணப்படவே மாட்டார்.
மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இந்த மாசத்துல. கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டு வந்த இந்த காரியங்கள்லாம் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குதத்தம் என்ன? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள். 6 மாதம் ஆக போகுது. வருஷத்தின் நடுவுக்கு வந்துட்டோம். வருஷத்தின் நடுவில் வசனம் சொல்லுது, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். வருஷத்தின் நடுவில் நமக்கு ஒரு காரியம் செய்வார். ஆபகூக்கில் அப்படி ஒரு வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவில் ஒரு காரியம் நமக்கு செய்வார் இந்த மாதத்தில். ஆமென் சொல்லுங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிறார், வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்தின் நடுவில் அவர் செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஓரா பாபா 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 ஓரி கந்தரபல சக்கரபல ரபா கந்தரபல ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே இருக்கு அந்த வசனம்? எடுத்துட்டிங்களா? ஆபகூக் கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வருஷத்தின் நடுவிலே. ஆமாம், ஜூன் மாதம்தான். வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியையை என்ன செய்யும்? உயிர்ப்பிப்பார், அதை விளங்க பண்ணுவார். ஆமென். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு அற்புதம். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம். ஓரி கபலபரபலபா சக்கரபலரபா. ஹல்லேலூயா. நம்முடைய கிரிகளை கர்த்தர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். ஸ்தோத்திரம். உயிர்ப்பி வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கிரியை விளங்க செய்வார். ஓரி கபலபரபலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், 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 ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணுங்கப்பா, விளங்க பண்ணுங்கப்பா, விளங்க பண்ணுங்கப்பா. அந்த 6வது மாதத்தில் ஒரு அற்புதத்தை விளங்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இப்படி கிரியை விளங்க பண்ணுங்கப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உயிர்ப்பிங்க, உயிர்ப்பிங்க, உயிர்ப்பி